அண்ணே அது மட்டும் இல்ல, முருகேசன் ரொம்ப சேட்டை பண்றான். ஹலோ, யார் பேசுறதுங்க? சின்னசாமியா? அண்ணே சின்னசாமி ஒண்ணு வர சொல்லுங்க. டேய் நீ முதல்ல கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. அண்ணே சின்னசாமி வர மாதிரி இருந்தா முருகேசன் வர சொல்லுங்க. முருகேசன் நீ வரும்போது சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. அண்ணே முருகேசன் வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், சின்னசாமி வந்து ஆகாது. போயா, சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. நான் சொல்றேன் இல்ல, முருகேசன் வந்தே ஆகணும். முருகேசன் அவன் ஆளு வந்தா பிரச்சனை. நான் சொல்றேன், நீ புரியாம பேசாத. தெருவு பிஞ்சிடும். போன ஒழுங்கா பேச வரீங்களாடா? ஐயோ கேப்பா இல்ல, அறிவிட்ட நாதாரிகளா ஒன்னே இல்லையா? இங்க பேசிக்கிட்டு இருக்கியா? இப்ப நான் அதான் நீ என்ன பண்றேன்னா சரி நீ நான் சொல் அப்ப அப்ப சரி நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன போன்ல கொஞ்சம் கண்டிச்சுக்கலாம்ல. எங்கடா பேச விட்டீங்க? ஏன்டா பேசும்போது நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க, அவன்கிட்ட பேசினா அவன் என்ன பேச விட மாட்டேங்கிறான். ஏன்டா ஒரு போன நிம்மதியா பேச விடுறீங்களாடா நீங்க? நான் கேட்கிற ஒரு விவசாயம் இல்லை உங்களுக்குலாம். போன் இருந்தா தான் அந்த பிரச்சனை. நிப்பாட்டா. ஏண்டா ஊட்டிக்கு வந்து தெரு தெருவா லாஜ் லாஜா அவளை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியல. நேத்து என்னமா தெய்வாதீனமா அவளை பார்த்தாச்சு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உன்னால பேச முடியல. இப்ப பார்த்து இல்ல ஓ லவ்வுக்கு அவ புருஷனை ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான்ல, அப்பயே போட்டு உடைக்க வேண்டியதானே? அதை விட்டு மோட்டர் பைக்கில் அப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏறி உட்கார்ந்தது உனக்கு ஓகேடா, எனக்கு ரெண்டு பக்கமும் வீங்கி போச்சு. டேய் முதல்ல வீணா கிட்ட நான் தனியா பேசணும். தனியா பேசணும் அவ்வளவுதானே? அவன் கொடுத்த போன் நம்பர் இருக்குல்ல உன்ட்ட, பாப்பா போன் பண்ணுவான். பா நிப்பாட்டு. சார் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு ஓகே ஜென்டில்மேன்டா. போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்ட்ட கூட நான் சமாளிச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ, இந்த தடத்தில் உள்ள இணைப்புகள் எல்லாம் தற்போது உபயோகத்தில் உள்ளது. எரும மாடே, நீயே போனை போட்டுட்டு உபயோகத்தில் உள்ளதுன்னு வேற சொல்றியடா? டேய் அடிக்கடி போன்ல கேக்குற வார்த்தையை அவசரத்துல சொல்லி தொலைஞ்சிட்டா. வா ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். பதறுது வா. ஏண்டா ஆதித்யா அங்கிட்டு போகாம அங்கனுக்குள்ளேயே இருக்க போறேன். ஒண்ணு செய், இந்த வாட்டி நீ பேசாத, நான் பேசுறேன். ஏன் யோகா எப்படி இருக்கு பாப்பா. சார் ஒரு நிமிஷம் பாப்பா. வீணா. ஹலோ யாருங்க பேசுறீங்க? வேலைக்காரியா? சரி பேச்சு ஏதாச்சும் பேச்சு. ஹலோ ஆதித்யா இருக்காரா? அவங்க இல்லைங்களே, வெளியில போயிருக்காங்க. சரி நான் வந்த உடனே பேசிக்கிறேன். அம்மா சரி விடுறா, போ பேசிக்கிறோம். போ. ஏண்டா அன்பு, வேலைக்காரி என்ன சொன்னா? எங்கேயோ வெளியே போயிருக்காங்களா? எங்க போயிருக்கான்னு கேட்கலையா? இல்லையே. போடா போ. டேய் நீ அந்த பொண்ணுக்காக அலையறலாம் வேஸ்ட்டா. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு உன்னை மறந்துட்டான்னு தான் நினைக்கிறேன். டேய் இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாத. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டாடா. ஆனா ஏன் வீணா என்னைக்கு ஏன் வீணாவா தான் இருப்பா. அதை நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். போய் போனை போட்டு எங்க போயிருக்காங்கன்னு கேளு. போடா. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓனரை உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இந்த சொல்றா ஓனரா? தொலைச்சிருவேன். ஏய் போய் கேளு. நீ அவுத்துறா. ஜாக்கிரதை. ஓனர்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அலையறீங்க? என்னாச்சு அன்பு? வீணாக்கு சரியாற வரைக்கும் நாம ஒரு 10 நாள் இங்க தங்க வேண்டியிருக்கும்டா. 10 நாள் இல்லடா, ஒரு மாசம் ஆனாலும் ஹோட்டல்ல தங்கிடுவோம். எதுக்கு ஹோட்டல்ல கேக்குற? என் வீடு எதுக்கு இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? சார் இந்த ஊட்டியே ஒரு அழகான டூரிசம் பிளேஸ். இங்க அவன் வீட்டையே வாடகைக்கு விடுறானுங்க. நீங்க பேசாம என் வீட்ல தங்கிக்கங்க. தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச். ஆனா இங்க ஹோட்டல்ல தங்கறதுக்கு கொடுக்குற வாடகையில முக்காவாசி வாடகை எனக்கு கரெக்ட்டா கொடுத்துடணும். இங்க பாரு, இவங்க மத்த கேஸ் மாதிரி கிடையாது. இவங்க ஸ்பெஷல் கெஸ்ட். நீ தான் கூட இருந்து பாத்துக்கணும். ரசிகாவோட கெஸ்டா? சொல்லவே இல்லையே சார். சார் இனி வாடகையே தேவையில்ல. வீடு ஃப்ரீ, வாடகை ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஓகே ரசிகா? தேங்க்ஸ். ஓகே ஹாய் கெஸ்ட், ஃபாலோ மீ. ரசிகா இந்த அதுக்குள்ள மாறிட்டா. ஆஹா பாப்பா போடா. இது வேற நடக்குதா இங்க?
ஐயோ ஐயோ. டேய் என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னாச்சு? எங்க அப்பத்தா ஒரு பழமொழி சொன்னான். எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கு எதுக்குடா காயுதுன்னு. அதை நினைச்சேன், சிரிச்சேன். ஏய், என் கூட வந்தது தானே சொல்லாம சொல்லி காட்டுற. இதுக்கெல்லாம் உனக்கு ஒரு பலன் இருக்குடா. என்ன பலனு? ஊட்டியில சளி பிடிச்சி சீரியலிய போறேன்னு சொல்ல போற அதானே? போடா போ. போய் யாருன்னு பாரு. கையில மணியக்கானா சவுண்ட் எங்க இருந்து வருது? எல்லாம் வாயில இருந்துதான். வாயில இருந்தா? என்னடா ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு குளிர்ல பல்லுதான் கிட்டு 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 அடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு நான் வாயில மணி அடிக்கிற சவுண்ட் வருது? இங்க இருந்து மணி அடிக்கிற சத்தம் மட்டும் இல்ல. டேய் 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 டேய், என்னடா அற்புதமான விஷயமா இருக்கு. அம்மனுக்கு வேண்டிய அனைத்து சவுண்டும் வாயில இருந்து வருது. அது சரி. எது சரி? பூஜையை அவன் காலையில நடத்துறான். ஆமாங்க. நீ என்ன ராத்திரில நடத்திக்கிட்டு இருக்க? ஏய், ராத்திரில தூங்கும் போது நல்ல கனவா வரணும்ல. இந்த அம்மனை தரிசிச்சுட்டு படுத்தோம்னா நல்ல கனவா வரும். நல்ல கனவு வர்றதுக்கு ஒரு அம்மனா? ஆமா. அது எந்த அம்மன்? ரசிகா அம்மன். ரசிகா அம்மன் ரொம்ப அட்ராக்ஷனான அம்மனா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அம்மன் எங்க இருக்கு? இதோ ஆத்தா ஸ்டைல் ஆத்தா. ஆஹா. ஆமா, ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டால அந்த புள்ள தானே இது? அந்த புள்ள இந்த புள்ள என்ன அடிச்சு வாயில ஒடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துமே. ஜாக்கிரதை. போச்சுக்கறாப்பா, போச்சுக்கறாத. அதற்கிட்ட இந்த அம்மனுடைய தரிசனம் கிடைச்ச உனக்கு? நீலகிரி மாவட்டத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் இந்த அம்மனோட அருள் கிடைக்கணும்னு கியூல நிக்கிறாங்க. ஆனா இந்த அம்மன் தான் இன்னும் யாருக்குமே அருள் பாலிக்கல. இன்னும் பாலிக்கவே இல்லடா. கிழிஞ்சிச்சு. அப்பா, நான் போய் தூங்கணும். எப்ப இந்த பூஜை முடியும்? இது எப்ப முடியும் எனக்கே தெரியாது. இவன் அடிக்கிற கோட அங்கே செவண்ட கேட்டா நம்மளும் நாளை இருந்து ரசிகா அம்மனுக்கு பூஜை நடத்த வேண்டி இருக்கும் போல் இருக்க. தம்பி தம்பி, ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா? பிரேக் ஆயில் இருக்கு. அது என்ன பேக் ஆயில்? அதாவது பின்னால தடவுறதுக்குப்பா. உட்கார்ந்து உட்கார்ந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு. உணர்ச்சியே இல்ல. உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வேணும். அப்ப ஒண்ணு செய், பெட்ரோல் கொஞ்சம் தரேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினு நல்லா பின்னாடி தடவிட்டு வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே. நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துடும். என்ன நக்கலா? பின்ன என்னையா பின்ன, வந்தமா பெட்ரோல் போட்டமா போனமா இல்லாம பேக் ஆயில் ஃப்ரண்ட் ஆயில் போயா போயா. நம்மளை கண்டாவே மாறிடுறாங்கய்யா.